ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது கனரக வாகன தொழிற்சாலை இருக்குது பாருங்கள், சென்னை ஆவடி. அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரிக்கு பாருங்கள் ஆவடி. அங்கேருந்து அப்ரெண்டிஷிப்கான ஒரு வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஷிப் தாங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2022, 23, 24, 25 இந்த 4 வருஷத்தில் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க, கிராஜுவேட் மற்றும் டிப்ளமோவாக பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. எந்த மாதிரி பதவி அப்படின்னா, முதல்ல கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கலில் 30 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரில் 10 வேக்கன்சி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரில் 10 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு 20 வேக்கன்சி, சிவிலில் பார்த்தா 15, ஆட்டோமொபைலில் 15, ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி 50, மொத்தமாக 150 வேக்கன்சி கிராஜுவேட்டு கொடுத்துருக்காங்க. 18,000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 25 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 7 வேக்கன்சி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு 5, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 3, சிவில் பார்த்தா 5, ஆட்டோமொபைல் 5, மொத்தமாக 50 வேக்கன்சி, 16,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து கேட்டகரி 3 நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்காங்க பாருங்கள். பிஏ முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க, பிகாம் அந்த மாதிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாங்க. பிகாம்க்கு 100 வேக்கன்சி, பிசிஏக்கு 75 வேக்கன்சி, அதுக்கப்புறம் பிஏ, பிஎஸ்சி, பிபிஏ, பிபிஎம் 75 வேக்கன்சி, மொத்தமாக 250, டோட்டலாக ஒரு 450 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. 18,000 ரூபாய் ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கல்வி தகுதி இப்போ தெரிஞ்சுக்கும். கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்க்கு டிகிரி முடித்தவங்க, இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கேட்டகரி 2 டிப்ளமோ டிகிரி, அதாவது டிப்ளமோவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கேட்டகரி 3 பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, காமர்ஸ், ஹியூமானிட்டி அந்த மாதிரி பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ அதெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஷிப்பில் என்ன ஏஜ் மீட் இருக்கோ அதுதான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 இயர் மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஷிப் இருக்குங்க. அதேமாரி கரண்ட்டாக நீங்கள் அப்ரெண்டிஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷார்ட் லிஸ்டிங் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் படித்த மதிப்பெண்ணை வச்சு தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு நேஷ்னல் அப்ரெண்டிஷிப் போர்ட்டல் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 16/3/2026 கடைசி தேதி 20/4/2026 அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, 30/4/2026 அன்னைக்கு ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க. வெரிஃபிகேஷன் என்னைக்கு நடக்குது அப்படின்னா, 6/5/2026 8/5/2026 வரைக்கும் நடக்கும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.